அனைவரையும் 100க்கு 100 அன்புடன் வரவேற்கிறதுங்க. 100க்கு 100 அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டெட்டு சம்மந்தமான தகவல்கள், அதாவது அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் வைஸ் கல்வி சம்மந்தமான தகவல்களையும் வேலை வாய்ப்பு சம்மந்தமான தகவல்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. சரிங்க, இந்த 100க்கு 100ல் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி என்ன அப்படின்னா டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட். அது என்னங்க லைஃப் டைம் சர்டிஃபிகேட்? ஒரு முறை நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் வாழ்நாள் முழுக்க அந்த சர்டிஃபிகேட், அந்த சான்றிதழ் செல்லும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, இப்போ எப்படி தான் நான் படித்து பாஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தோட கேள்வியுமாவே இருக்குது. சரி, மொத்தம் எத்தனை தடவை நம்ம தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? 5 முறை. சரிங்களா, 2012 2 தடவை, 2013 1 தடவை, 17, 19. சரிங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5 தடவை வந்துட்டு ஓகே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 90 மதிப்பெண், அதாவது 150க்கு 60% மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர், நீங்கள் அரசாங்கத்தின் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியுடையவர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் 2 டைம் 2012 சிறப்பு தேர்வுன்னு ஒன்று வச்சு போட்டாங்க. 2013 என்ன ஆச்சுன்னா அந்த 60% மதிப்பெண்ணை 90 மார்க்கை குறைச்சாங்க. 82, அதாவது 55% குறைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, 82 தான் பாஸ் மார்க்காக இருந்துச்சு. சரி, அதாவது அது என்ன பண்ண முடியல, நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, நிறைய பேர் வெயிட்டேஜ் இந்த சிஸ்டம் வேணானாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ கலாட்டா பண்ணுறீங்களா, எக்ஸாம் கேன்சல், இனிமேல் என்ன கிடையாது, மறுபடியும் தான் வைக்க முடியும் எக்ஸாம்னு சொல்லி 2017 வச்சாங்க. 2017 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆசிரியர்கள் பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. இருந்தாலும் என்ன நடக்கல, வேலை போடல. 2019 ஆசிரியர்களோட தகுதி பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1% ஆசிரியர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில். சரி, ஆசிரியர்கள் ஏன் அதில் 1% தான் தேர்ச்சி பெற்றாங்க? அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே அப்போ அந்த டைமில் படிக்கல. ஏன்னா நம்ம படித்தாலும் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணாலும் வேலை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது கிடைக்காதுன்ற மாதிரியே நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கவே இல்லை. எல்லாம் டிஎன்பிசி பக்கம் படித்து வேலை வாங்கி போயிட்டாங்க. சரிங்களா, நிறைய பேர் வேலை வாங்கி டிஎன்பிசியில் நிறைய பெரிய அதிகாரியாகவே ஆகிட்டாங்க, டெட்டுக்கு படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாரும். சரிங்களா, நிறைய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மன உளைச்சல்னால நிறைய பேர் தனியார் கல்லூரிலையோ தனியார் பள்ளியிலையோ என்ன பண்ணாங்க, வெறும் 5000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, இருக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ 13 பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 17 பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, 19 பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்காமல் கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே என்னது சுயநலம்னு ஒன்று இருக்குது. 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா 2017 பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. 2019 பாஸ் பண்ணவங்களுக்கு போட 2017 பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறுத்தி வைப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன, அரசாங்கம் என்னதான் ஒரு முடிவு வரும், எக்ஸாம் மறுபடியும் எக்ஸாம் எழுது பாஸ் பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை போடுங்க, 40 வயசு வரைக்கும் தான் வேலைன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரீட்சைன்னு ஒன்று வரும். அந்த பரீட்சைக்கு நீங்கள் தயவு செஞ்சு படிங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான தகுதி தேர்வது, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு படிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த லைஃப் டைம் சர்டிஃபிகேட். சரி, சீடெட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ லைஃப் டைம் சர்டிஃபிகேட் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், அதாவது NCT என்ன சொல்லிடுச்சுன்னா, எதுக்கு வருஷம் 2 பரீட்சையை வச்சு பாஸ் பண்ணாங்களா பாஸ் பண்ணியான்னு பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை பாஸ் பண்ணால் அந்த 7 வருஷம் வேலிடிட்டியை நான் லைஃப் லாங்காக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அறிவிச்சிருச்சு. இதுதாங்க நமக்கு செய்தி. சரி, இத்தனை செய்தி போயிட்டு இருந்தாலும் நாம் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடணுங்க. தயவு செஞ்சு படிங்க. சரி, இந்த போஸ்ட் போடுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் அதாவது 2013 பாஸ் பண்ணேன், 2017 ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் பாஸ் பண்ணேன், சீடெட் மத்திய தகுதி தேர்வுலையும் பாஸ் பண்ணியிருக்கேன், 2019 நடந்த ஆசிரியர் தேர்வுலையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வேலை கிடைக்க போகிறதும் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், இனிமே மறுபடியும் ஒரு பரீட்சை வரும், அந்த பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. தயவு செஞ்சு படிங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. ஸோ என்ன பண்ணுங்க, எக்ஸாம் நியமன தேர்வு கன்ஃபார்மாக இருக்கும். சரி, நான் வீட்டில் என்னால் 10,000 20,000 கட்டி சென்டருக்கு போயெல்லாம் படிக்க முடியாது, நான் வீட்டில் இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நினச்சா அதாவது பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. நான் 3 எக்ஸாமுக்குமே எந்த எக்ஸாமுமே கோச்சிங் சென்டர்லாம் போகல, வீட்டில் இருந்து தாங்க படித்தேன். சரிங்களா? அதாவது நமக்கு அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு தான் படிச்சுது. சரிங்களா? எக்ஸாம் எங்கேயும் சென்டர்லேயே போயிட்டு லட்சக்கணக்கிலையோ இல்லை வந்து ஆயிரக்கணக்கிலையோ வந்துட்டு நல்லா செலவு பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணேன், வீட்டில் இருந்து தான் படித்தேன். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான வந்துட்டு கண்டினியூஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலில் போடுற டெட் சம்மந்தமான தகவல்கள் வந்து உடனுக்குடன் பாருங்கள். சரிங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, டெட்டு சிலபஸ் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் யாருக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா 13, 17, 19 பாஸ் பண்ணவங்களை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும் கொஷின்ஸ்னு. புதுசாக வந்துட்டு இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. புதுசாக இந்த வருஷம் பாஸ் பண்ண மாணவர்கள் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் அந்த சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, தட் இஸ் சைக்காலஜி. சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாடம். கல்வி உளவியல், நம்ம என்ன பண்ணுவாங்க, உளவியலை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பையன் எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 6 வயது முதல் 11 வயது குழந்தைகளுக்கான மனப்பாங்கினை தெரிந்து கொள்ளும் வகையில் கேள்விகள் கேட்கப்படும். 30 மதிப்பெண்கள். அதில் எத்தனை மதிப்பெண்கள் இருக்குங்க? 30 மதிப்பெண்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1 மொழி பாடம் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. இதில் எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ உங்கள் மொழிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு செய்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ் தேர்வு செய்வோம். 30 மதிப்பெண்கள் அதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான். ஸோ எல்லோரும் என்ன பண்ணோம், படிச்சு தான் ஆகணும். சரி, இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா முழுக்க சமச்சீர் புத்தகத்துல இருந்து தாங்க வரும். சரிங்களா? அதாவது பள்ளி பாடக புத்தகம், பள்ளி பாட நூல்கள்ல இருந்து அந்த கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வெளியில இருந்து வரும்னு நினச்சி படிக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. முழுக்க அனைத்து கேள்விகளும் பள்ளி பாட நூல்களில் இருந்து தான் வரும். அதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும். அடுத்து பாருங்க மேக்ஸ் திறனறி தேர்வு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆப்டிடியூட் வந்து நம்ம RS அகர்வால் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ RS அகர்வால் புக்கு, ஸோ இதுலேருந்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். நெக்ஸ்ட் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து சுற்றுச்சூழலியல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்துருக்கும். ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லாம் எல்லா கேள்விகளும் என்ன கலந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து தேர்வு செய்யணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து பேப்பர் 1ல் இருக்கவங்க படிப்பாங்க. அதே வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்குமே இருக்கக்கூடிய பாடநூல்கள் இருக்கக்கூடிய பாடங்களை வந்துட்டு பேப்பர் 2க்கு படிப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 150 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகளுக்கு நீங்கள் 90 மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னா 60% தேர்ச்சி. ஆனால் நமக்கு 82 எடுத்தாவே பாஸ் தான். பாஸ் எவ்வளோ அப்படின்னா 82. நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம், 90க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல இடத்துல நல்ல ஸ்கூலில் நீங்கள் கேட்குற இடமே நிறைய மார்க் எடுக்கணும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த தடவை காம்படிஷன் அதிகமாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும், எபோவ் 100 or 120 அந்த மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் டெட் பேப்பர் 2 பேட்டர்ன். இதுவும் அதே சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் மொழிப்பாடம். இப்போ பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ்லாம் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மோஸ்ட் ஆஃபாக அந்த பாடத்தை வந்து அவங்க வந்துட்டு ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா சோஷியல் சயின்ஸே எடுத்து படிச்சிக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சிக்கலாம். சரிங்களா? மேக்ஸும் சயின்ஸும் ஒரு ஆப்ஷனு. இன்னொன்று வந்து மேக்ஸும் சயின்ஸும் வேணாம் அப்படின்றவங்களுக்கு 60 கேள்விகளும் 30 கேள்வி, அதாவது 30 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, 30 கேள்வி மேக்ஸ் இருக்கும் நார்மலாக எல்லாருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து என்ன பண்ணலான்னா அந்த மொழிப்பாடம் எனக்கு வேணாம், அதாவது மொழிப்பாடத்தை எடுத்து படித்த ஆசிரியர்கள் வந்து எனக்கு அது கஷ்டமாக இருக்குது மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ்லேருந்தே எப்படி இருக்கும், இன்னொரு 30 கேள்வி சேர்த்துருக்கும். 60 கேள்வி ஒட்டுமொத்தமாக. சைக்காலஜி 30 கேள்வி, தமிழ் அதாவது மொழிப்பாடம் 1ல் 30 கேள்வி இருக்கும், மொழிப்பாடம் 2ல் 30 கேள்வி இருக்கும். அடுத்தது மேக்ஸு இல்லைனா சயின்ஸு, இது ஒன்று ஆப்ஷன். இன்னொன்று வந்து சோஷியல் சயின்ஸ், மேக்ஸும் சயின்ஸும் சேர்த்து 60 கேள்வி. இந்த ஆப்ஷன் எனக்கு வேணான்றவங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் 60 கேள்வி. இதுதாங்க டெட் பேப்பர் 2ஓட பேட்டர்ன். இப்படி தான் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நியமன தேர்வுக்காக இருந்தாலும் சரி, அடுத்து என்ன தேர்வு, நீங்களே வந்து படிக்கிறீங்க, ஆசிரியருக்கு தேர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். பட் கொஷின்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து பின்பற்றி நடக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நடக்கும், என்ன நடக்கும், யாருக்கும் வேலை கிடைக்காம எல்லாருமே வெளியில் இருப்போம். அதுதான் நடக்கும் போராட்டம் பண்ணுறதுனால. அவருக்கு என்ன பண்ண முடியாது, மேலிடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே அவங்களே குழம்பிடுவாங்க கடைசியாக. ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ படிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க.
நமக்கு வந்து அதுக்கான தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்வி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.